ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இங்கே பாருங்கள், எனக்கு பதிலாக என் தங்க குட்டி தான் ஹாய் சொல்கிறான். இங்கே பாருங்கள், யாரா ஹாய் சொல்கிறா? செல்லக்குட்டி காலையிலேருந்து ஒரே வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ். போய் முடி கட்டிங்கெல்லாம் வெட்டிட்டு வந்துட்டு இது ஒரு ஸ்டோரியாக சொல்கிறேன் நான் என்னென்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு இது திருப்புறது வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுலங்களா, அதை ரெடி பண்ணிவிட்டு வந்து காயத்ரி சமைச்சிட்ருக்குறா. ஏன் காயத்ரி சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறா. இங்கே தான் தங்கக்குட்டி படுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து கம்முன்னு இருக்க மாட்டாமல் கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டுனா தூக்க சொல்லி கத்திக்கிட்டே இருந்தான். ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டு தூக்கிக்கிட்டு இப்போ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி என்னென்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்கள், விளாக் எடுத்துருக்கும் போது ஐஎம்ஓ நம்ம சொல்லோன்ட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐஎம்ஓவில் வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் ஆன்சர் இப்போதைக்கு பண்ண முடியல, நம்ம கோவிச்சுக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. இப்போ ஒரு தம்பி பேசுனாங்க, சவுதியிலேருந்து பேசுனாங்க, சவுதி அரேபியாவிலேருந்து. சூப்பர்வைசர் வேலைக்கு இந்த மின் கற்றாழை வேலை செஞ்சுட்ருக்காருங்களாமா. நான் வரைக்கும் அவர்கிட்ட பேசினேன். அதுக்குள்ளே பாருங்கள் தம்பி கத்த ஆரம்பிச்சிட்டான். மடியில் ஓட்ட கம்முன்னு உட்காந்துக்கிறான் பாருங்கள். உச்சா போயிட்டான். ஆனால் மடியில் போட்டால் கம்முன்னு இருந்துக்கிறான். இப்போ கீழே போட்டோம்னா அழுகுறான். இப்போ நான் வந்து பேசிட்டு போயிட்டுனாவே அதுக்கப்புறம் சினுங்க ஆரம்பிச்சிடறான். ஒன்று பேசணும், இல்லைன்னா தூக்கி கையில் வச்சுக்கோணும். அவன் படுத்துட்டு இருந்தானா கம்முன்னு விட்டா இருப்பான். நம்ம போய் பேச்சு கொடுத்துட்டு தொட்டுட்டு பேசிட்டு வந்துட்டோம்னா அப்புறம் கத்த ஆரம்பிச்சிருவான். அது எடுங்கனே அப்படின்ட்டு. இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வச்சுட்டு இருந்தா தான் இதாக இருக்கிறான். இந்த முடி வெட்டினதை பற்றி ஒரு கதை இருக்குது, சொல்கிறேன். எப்படி இருக்குது ஹேர் ஸ்டைலு? முடி வெட்டினது எப்படி நல்லா இருக்குங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் பாருங்க இன்றைக்கி என்னென்ன டின்னர் சமையல்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்துக்குங்க எப்படி கத்திட்டு இருக்கிறான்ட்டு. எல்லாம் முடிஞ்சப்பா? சரி, நான் போய் சாம்பார் வைக்கிறேன். அவனுக்கு தூக்கம் வந்துருச்சாட்டுக்குது. வருங்க சரி, தூக்கம் வந்துருச்சாட்டுக்கு சாமி. போய் இது பண்ணு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டப்பா ஓட்டு வச்சிட்டோம்னா அது வாட்டுக்கு வந்து உள்ளே இறங்கிட்டு ஜாலியாக விளையாண்டுருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க விலை எவ்வளோன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 560 ரூபா ஜோடி. எப்படி இருக்குது பார்த்துங்க. முடிஞ்ச வாத்துக்கறியெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே நிறைய பேர் சொல்கிறாங்க சூறவாசம் அடிக்கணும்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாட்டுக்கோழிக்கு ஈக்குவலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நான் சாப்பிட்றக்கு வாங்கிட்டு வரலைங்க, சும்மா ஒரு அழகுக்கு வீட்டில் இருக்கட்டும், ஒரு ஜீவனை மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. எந்த வீட்லேயுமே ஒரு ஒரு வளர்ப்பு பிராணிகள் வளர்த்தினீங்கன்னா அது ஒரு நன்மை. அது எப்படி சொல்கிறது, ஒரு பூனையோ ஒரு நாயோ இல்லை ஒரு கோழியோ ஏதாவது ஒன்று, வாத்தெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. 2 வாத்து வாங்கி விட்டிங்கன்னா அது வாட்டுக்கு ஏதோ ஒன்று தின்னுட்டே இருந்துக்கும். வீட்டில் ஒரு செல்லப்பிராணி வளர்த்துறது வந்து அவ்வளோ ஒரு நன்மை. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. வாங்க நீ போய் சமைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இங்கே வருங்க, பருப்பு ஊற வச்சுருக்குறோம், காய் அரிஞ்சு வச்சுருக்குறோம், பொடலங்காய் பாருங்கள், முருங்காய் நல்லா அரிஞ்சு வச்சாச்சு. இங்கே வருங்க, எண்ணெய் ஊற்றியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவன் வந்து பழைய சோறு அரிஞ்சிட்ருக்குது. இந்த பழைய சோறு கரைச்சிட்ருக்குது, அரிஞ்சிட்ருக்குதுங்கிற மாதிரி. நான் காய்கறி அறிகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். பழைய சோறு குடிக்க போகிறோம். வந்து இப்போது சமைக்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் போல தாங்க, எத்தனை தடவை தான் காட்டுறது ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஒரே மெத்தேடு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பொரியலுக்கு வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க எப்படி செய்கிறதுன்னு காட்ட சொல்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மெத்தேடு தாங்க. முதல்ல கடுகு போட்டிருக்கணும். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தும் பருப்பு இல்லைங்க, அவ்வளோதான். ஒவ்வொரு காய்க்கு வந்து பொடலங்காய்க்கு பச்சை மிளகா, பீங்காய் வந்து வர மிளகா, அப்புறம் வந்து முட்டைக்கோஸுக்கு பச்சை மிளகா, அந்த மாதிரி மிளகா மட்டும் மாறும். மற்றபடி ஒரே மெத்தேடு தாங்க. இது வணக்கி விட்றோம், காயை வணக்கிறோம், உப்பு போடுறோம், அவ்வளோதான். எண்ணெயிலேயே வணக்கிறோம். தனியாக வேக வச்சு கொட்டுறதோ தண்ணி ஊற்றுறதோ வேண்டாம். கொத்தமல்லி தழை பாருங்க கொஞ்சமாக தான் கிடச்சிது சாம்பாருக்கு. கொஞ்சம் வெங்காயம் வணங்க, ஓரளவுக்கு வெங்காயம் வணங்கினோடனே நீங்கள் காயை கொட்டிக்கலாம். அரிஞ்சு சின்ன சின்னதாக, முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக அரிஞ்சுக்கோங்க எந்த காயாக இருந்தாலுமே. பொரியலுக்கு சாம்பாருக்கு ஒரு மாதிரி, பொரியலுக்கு ஒரு மாதிரி கட் பண்ணணும். சாம்பார்னால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க, பொரியல்னால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த முருங்காய் வச்சு யாரோ ஒரு டிஷ் சொல்லியிருந்தீங்க கமெண்டில். அது என்ன டிஷ்ஷுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ காராமணி குழம்பா என்னமோ சொல்லியிருந்தீங்க. முருங்காய் வச்சு என்னென்னலாம் பண்ணலான்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். காய் கொட்டி வச்சுங்களா, உப்பு, அவ்வளோதாங்க. ஒரு வணக்கி சிம்மிலேயே விட்டுற வேண்டியதுதான். பாருங்கள் எப்படி இப்போ வந்து குடிச்சிட்டுக்கிறேன்னு பாருங்கள். ஆனால் பழைய சோறு சாப்பிட்டா அந்த அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு வேக வச்சாச்சு அடுப்பில். பழைய சோறு சாப்பிடாதீங்க, சளி பிடிக்குங்க. அப்படியெல்லாம் எங்களுக்கு சளி பிடிக்கல, நல்லா தான் இருக்கும். ஆமாம், அதை வேறு பழசு சாப்பிடாதீங்க, தயவு செஞ்சு சாப்பிடாதீங்கன்னு கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. உடம்புக்கு ஒத்து போகாது, ஒரு சில உடம்புக்கு. எங்களுக்கெல்லாம் நாங்கள் அதை சாப்பிட்டு பழக்கானதுனால பிரச்சனை இல்லை. தண்ணியே பாருங்க, நான் எந்த தண்ணி வேணால் குடிப்பேன். எங்கே போய் எனக்கு போர் தண்ணி வந்தாலும் போர் தண்ணி குடிப்பேன். ஒரு சிலருக்கு வந்து தண்ணி மாற்றி குடித்தா சளி பிடிக்கும். எனக்கெல்லாம் அப்படி இல்லை. கேன் தண்ணியும் குடிப்பேன். பாருங்க, இந்த கேன் தண்ணி வந்து போர் தண்ணி. அப்புறம் வெளியில் வந்து இப்போ நேற்று மினரல் வாட்டர் வந்துச்சு, அதையும் வாங்கி வச்சுருக்குறா. எல்லாம் மாற்றி மாற்றி. அப்புறம் எங்கே போனாலும் பைப் தண்ணி இருந்தாலும் சரி, அமுத்து பைப் தண்ணி இருந்தாலும் சரி, ஆத்தண்ணியே மொந்து குடிப்பேங்க. நான் தண்ணி தவிச்சதுன்னா ஆத்தண்ணியே மொந்து குடிப்பேன். நமக்கு அது செட் ஆகி போச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொன்னதுக்கு ஒரு அன்பால் சொல்கிறீங்க, அது சந்தோஷம் தான், ஏற்றுக்கக்கூடியது தான். எங்களுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். குடி தம்பி தூங்கிட்டான். அந்த சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக வச்சு காய் வெந்துட்டுருக்கு. இந்த இன்னைக்கு பொடலங்காய் கூட்டு, தயிர், சாம்பார். நீங்களும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் மறக்காமல். இந்த விளாக் எப்படி இருந்துச்சு? டெய்லி ஒரே மாதிரி போகிற போர் அடிக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். வியூஸ் குறையும் போதே தெரியுது நிறைய பேர் போர் அடிக்குது அப்படின்ட்டு. வித்தியாசம் ஏதாவது போடணும். இந்த முடி வெட்டினதை பற்றி சொல்லணுன்ட்டே இருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ். இது நாள் வரைக்கும் நான் ஒரு பக்கம் வெட்டிட்டு இருந்தேன். முடி வெட்டி ட்ரிம் பண்ணால் வந்து 450 ரூபா, சரிங்களா? இதே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹிந்திக்காரங்க கடையில் போய் வெட்டியிருந்தோம். அவங்க வந்து ஹிந்திக்காரன்னு சொல்கிறேன்னா ஒடிசா அந்த மாதிரி இருந்து வந்திருக்காங்க, அதனால சொல்கிறேன். அவங்க கடையில் போய் வெட்டினதுக்கு இன்றைக்கி ஃபேஸுக்கெல்லாம் க்ரீம் போட்டு, நான் போட்டதே இல்லை வாழ்க்கையில் க்ரீம் எல்லாம். இன்றைக்கி ஃபேஸுக்கெல்லாம் க்ரீம் போட்டு மசாஜ் பண்ணி, அது ஒரு மிஷின் மாதிரி வச்சு மசாஜ் பண்ணி ட்ரிம் பண்ணி முடி வெட்டி எல்லாம் கடைசியில் பார்த்திங்கன்னா வெறும் 200 ரூபா. பார்த்துக்குங்க எப்படி ஏமாத்துறாங்க உலகத்துலேயும், பார்த்துக்கோங்க. அது இந்த போன கடையில் ஏன்னா போன தடவை கட்டையை வெட்டி விட்டான்னு சொல்லி வீடியோ போட்டது இல்லைங்க. அது வளர்றக்கே எனக்கு 2-3 மாதம் ஆகி போச்சு. அது கூட்டு திட்டினதுக்கு சரி நீங்கள் கடைக்கு வர வேண்டாம், நீங்கள் வேறு கடைக்கு பார்த்துங்க அப்படின்னாங்க. வேற பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் வெட்டினேன். சூப்பராக வெட்டி விட்டுருக்காங்க பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஹேர் ஸ்டைல். வெட்டி விட்டு எல்லாம் பண்ணி வெறும் 200 ரூபா. மசாஜ் காதுலலாம் நெட்டையை எடுத்து விட்டாங்கப்பா. சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி. அவ்வளோதான், இது தான் சொல்லிட்டே இருந்தேன். சரி, இன்றைக்கி ஃபுல் டே என்னென்னு பண்ணுறேன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், காய் ரெடி, சாப்பாடு வச்சாச்சு. பாருங்கள், சாம்பார் கொதிச்சிட்ருக்குது. காயத்ரி வருங்க ஒய்யாரமாக படுத்துட்டுருக்குறா வருங்க. ஜாலி தான். ஃபேன் இங்கே, கட்டில் இங்கே ஒரு பக்கம் கிடக்குது, இங்கே ஒரு பக்கம் தொங்கிட்டு இருக்குது. தம்பி எப்போ குளிக்க வைக்கிறது? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி இதே மாதிரி வீடியோ போடுறக்கு எனக்கு போர் அடிக்குது. வேறு ஏதாவது வீடியோ போடுற மாதிரி தான் சொல்லுங்கள், போடலாம். விளாக் வந்து எனக்கே போகிற கடுப்பாது. இனிமேல் வந்து 10 நிமிஷம் வீடியோ வரக்கு வாய்ப்பு இல்லை. இனிமேல் 2 நிமிஷம் 3 நிமிஷம் முடிஞ்ச அளவுக்கு போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்படி வீடியோ போடுறதுன்னு, என்ன மாதிரி வீடியோ போடுறது, ப்ராங்க்கு இப்போ யாரும் விரும்புறதில்ல. என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு இந்த மொபைல் கடையில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தோம், மொபைல் சர்வீஸ்க்கு. அது கூட இன்றைக்கி ஒரு தம்பி அனுப்பிச்சிருந்தாங்க, ஒரு பிக்சர் அனுப்பிச்சிருந்தீங்க. உடுமலைப்பேட்டை, உங்கள் பேர் என்னன்னு சொல்லியிருந்தீங்க, மறந்து போச்சு. நாளையிலேருந்து அதுக்கு ஜாயின் பண்ணலான்னு ஐடியா பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒண்டிமணிப்பு உங்களுக்கு இந்த வாரம் போகணும், அது ஒரு பிளாக் வரும். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.